குச்சி தீவனம் நீங்க அப்படியே வெறுந்தா கொடுக்குறீங்களா இல்லை தண்ணியில் கரைச்சி இல்லைங்க தண்ணியில் தான் கழிச்சு மற்ற எல்லாரும் கழனி தண்ணி அது இதெல்லாம் ஊற்றுவாங்க, அதெல்லாம் நான் ஊற்றுறது ஊற்றுறதுல அதான் வெறும் பச்சை தண்ணி தாங்க. பச்சை தண்ணியில் 1 கிலோ 1.5 கிலோ தான் கொட்டும் ஒரு நேரத்துக்கு. காட்டிடுவோம், அதை குடிச்சிடும், அவ்வளோதான். கொண்டாந்து கட்டிடுவோம். 11 மணிக்கு ஒரு டைம் காட்டுவேன், மறுபடியும் 3-3:30 ஒரு டைம் காட்டுவேன், அப்புறம் வெடிகாலையிலே காட்டிடுவோம் ஒரு டைம். 3 வேளை 3 வேளை காட்டி. சரி, கம்பெனிக்காரங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா குச்சி தீவனத்தை வந்து வெறுந்தா தான் கொடுக்கணுங்க. அவங்க அதனால தான் அந்த குச்சி மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. அது மாடு மென்று அசை போட்டு சாப்பிடணும்னா குச்சி மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் இதுலேயே நல்ல பால் வருதுன்றீங்க. நீங்கள் ஒரு டைம் அப்படி மாற்றி போட்டு பாருங்க எப்படி பால் வருதுன்றதை பாருங்க. சரி. ஏன்னா மாடோட அதோட இயல்பே அது அசை போட்டு சாப்பிடணும்னா அதோட இயல்பேங்கிறது. நம்ம எல்லாமே தண்ணியில் போட்டு தண்ணி மாதிரி கொடுத்துட்டோம்னா அதை அசை போடுறதுக்கான வேலையை நம்ம கொடுக்கறது கிடையாதுங்க. அதான். அதனால நீங்கள் அந்த குச்சி தீவனத்தை வெறுந்தா கொடுத்து பாருங்க. உங்களுக்கு பாலில் எதுனா வித்தியாசம் தெரியுதான்றதை இதுக்கு மேலே சரி கொடுத்து பாருங்க. கொடுத்து பாருங்க. அப்படி தான் கொடுத்து பாருங்க.